கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். பார்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்கின்ற ஆங்கில செய்தியின் தமிழாக்கத்தை கேட்கப் போகிறீர்கள். இங்கு ஒரு வேத புரட்டு சொல்கிறது, சகோதரன் பிரணாமினாலே இடி முழக்கங்கள் வெளிப்படுத்தப்பட்டது என்று. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கின்றது, அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இந்த மகத்தான தேவ மனிதர்களை கேட்ட பிறகும், அவர்களுடைய இந்த காலை செய்தியை பெரிதளவில் நான் களி கூர்ந்த பிறகும், இந்த மாலை வேளையில் 7 இடி முழக்கங்களை சார்ந்த இந்த 3 செய்திகளை குறித்து பிரசங்கிக்க என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. உங்களுக்கு நினைப்பூட்டுதலுக்குள்ளாக இந்த செய்திகள் எல்லாம் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுக்களின் அம்பலம், வியாக்கியானத்தின் சிறை கம்பிகள் என்ற தலைப்பின் கீழாக வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த 11வது செய்தி சகோதரன் பிரணாமினால் இடி முழக்கங்கள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது என்று கூறுகிறது. அதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் அளிக்கப்படுகிறது. அதற்கு ஆதாரமாக மேற்கோள், அந்த 7 இடி முழக்கங்கள் புகைப்படம் எடுக்கப்பட்டு லைஃப் நாளிதழில் வெளியிடப்பட்டது. அவைகள்தான் அந்த மேகத்தில் இருந்த தூதர்கள். நான் அதை மீண்டும் வாசிக்க முயற்சிக்கிறேன். எளிமையான சிந்தனைகளுக்கு அது சற்று குழப்பமாயிருக்கும். சகோதரன் பிரணாமினாலே அந்த 7 இடி முழக்கங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் நிறைவேறிவிட்டது. அந்த 7 இடி முழக்கங்கள் புகைப்படம் எடுக்கப்பட்டு லைஃப் நாளிதழில் வெளியிடப்பட்டது. அவைகள்தான் அந்த மேகத்தில் இருந்த தூதர்கள் என்று அது கூறுகிறது. அந்த இடி முழக்கங்களே தேவ தூதர்களாம். நாங்கள் அதை மறுக்கிறோம். இந்த வேத புரட்டானது பாதாளத்தின் குழியிலிருந்து சாத்தானாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் உடனடியாகவே அடையாளம் காட்டுகிறோம். இந்த வேத புரட்டானது சகோதரன் பிரணாமினாலே 1963ஆம் ஆண்டிலே 7 முத்திரைகளின் புஸ்தகம் திறக்கப்பட்ட பொழுது இந்த 7 இடிமுழக்கங்களும் வெளிப்படுத்தப்பட்டது என்று கூறுகிறது. இது ஒரு பொய். தேவனுடைய தீர்க்கதரிசி இதற்கு மாறாக கூறியுள்ளார். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் நிறைவேறியது என்று பல்வேறு இடங்களில் சகோதரன் பிரணாமால் சொல்லப்பட்ட கூற்றுகளை அஸ்திபாரமாக கொண்டு இந்த வேத புரட்டானது கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேத புரட்டை உருவாக்கியவரோ அல்லது உருவாக்கினவர்களோ சகோதரன் பிரணாம் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் நிறைவேறவில்லை என்று அவர் மற்ற எல்லா இடங்களிலும் கூறியதற்கு முன்னதாகவே நிறைவேறியதாக கூறிய கூற்றுகளை மாத்திரம் ஒரு சான்றாக எடுத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் இது வெளிப்படவில்லை என்று ஏன் கூறுகிறோம் என்றால், சகோதரன் பிரணாம் அது வெளிப்படவில்லை என்று கூறியுள்ளார். இத்தனை வருடங்களாக எங்களுக்கு கற்பிக்கப்பட்டவைகளை கொண்டும் செய்தியின்படியும் இது ஒரு பொய் என்று நாங்கள் கூறுகிறோம். சகோதரன் பிரணாம் 7 இடிமுழக்கங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்று கூறியதை அப்படியே விசுவாசிக்கும் மக்கள் நாங்கள். ஒரு நீதியின் பிரசங்கியாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். 1967 நான் முதலில் 1968 இந்த செய்தியை விசுவாசிக்கிற மக்களோடு, உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்களோடு தொடர்பு கொண்ட பொழுது நாங்கள் இங்கே விசுவாசிப்பதை தான் எல்லோரும் விசுவாசித்தார்கள். அது என்னவென்றால் 6 முத்திரைகள் மட்டுமே திறக்கப்பட்டது, 7ஆம் முத்திரை திறக்கப்படவில்லை என்று. அவர்கள் எல்லோரும் அதைதான் விசுவாசித்தார்கள். அவர்கள் அந்த 7வது முத்திரை என்ற வார்த்தையை கூட பயன்படுத்த பயந்தார்கள்.
7 இடிகள் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்த பயந்தார்கள். அந்த 7 இடிகள் என்னவா இருக்கும் என்று யூகிக்க கூட பயந்தார்கள். இந்த தேசத்திலே ஒரு மகத்தான பேராயர் அந்த 7 இடிமுழக்கங்கள் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லத் தொடங்க ஆரம்பித்த காரியத்திற்கு நான் ஒரு சாட்சியாயிருக்கிறேன். செய்தியில் இருந்த சில வாலிபர்களும் மற்றும் வயதானவர்களுக்கு மத்தியில் நான் அந்த பேராயரிடம் நேராக நடந்து சென்று, அது ஒரு பொய், நீர் கூறுவது ஒரு பொய், நீர் புஸ்தகங்களை வாசித்து தீர்க்கதரிசி அந்த 7வது முத்திரையை திறக்கவில்லை, 7 இடியையும் வெளிப்படுத்தவில்லை என்று கூறினதை நீர் காண வேண்டும் என்று நான் கூறினேன். அப்போது அந்த பேராயர் அமைதியாகிவிட்டார். ஆனால் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து இடி முழக்கங்களில் ஒன்று இங்கே வெளிப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடித்ததாகவும் அடுத்த இடிமுழக்கம் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருப்பதாகவும் கூறினார். வருடங்கள் கடந்து போயின. அவரோ மற்ற 7 இடிமுழக்கங்களை கண்டுபிடிக்கவில்லை. அந்நேரத்தில் தானே இவ்விதமான கோட்பாடுகள் செய்தியினுள்ளாக வர ஆரம்பித்தது. நான் இங்கே ஒரு காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். செய்தியினுடைய வரலாற்று பின்னணியிலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் எல்லா இடிமுழக்கங்களும் 1974 வரைக்கும் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். தீர்க்கதரிசி நாட்களிலும் அவர் மரித்த பின் 1974 வரை ஒருவரும் தங்களுக்கு 7 இடிகள் வெளிப்படவோ அல்லது 7வது முத்திரையோ தெரியும் என உரிமை கோரவில்லை. இங்கு இருக்கும் சபையாரும் நம் மத்தியில் இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் நான் 7 இடிகள் என்று கூறும் பொழுது நான் 7வது முத்திரையை குறித்து பேசுகிறேன் என்பதில் குழப்பம் அடைய வேண்டாம். அந்த 7வது முத்திரையும் 7 இடிகளும் ஒன்றாயும் ஒரே வெளிப்பாடாயும் உள்ளது. நீங்கள் நான் முன்பின்னாக 7வது முத்திரையும் மற்றும் 7 இடிகள் என்றும் சொல்ல கேட்பீர்கள். ஆனால் அவ்விரண்டும் ஒன்றாயும் ஒரே வெளிப்பாடுமாயும் உள்ளது. 1974 பிறகு அது உலகம் முழுவதும் சென்றது. நியூயார்க்கிலிருந்து வந்த மனிதன்தான் இடிமுழக்கங்களை குறித்து எனக்கு தெரியும் என உரிமை கோரின முதல் மனிதன். இங்கிருந்துதான் இந்த இடிமுழக்க கொள்கைகளும் கோட்பாடுகளும் தொடங்கியது. முதல் இடிமுழக்க கொள்கை அல்லது வேத புரட்டு என்னவென்றால் 7 குணாதிசயங்கள் தான் 7 இடிகள் என்பதாகும். பின்மாறி ஏற்கனவே வந்துவிட்டது. இப்பொழுது நாம் ஒரு எழுப்புதலில் இருக்கிறோம். அவனிலிருந்துதான் எல்லா இடிமுழக்க செய்தியாளர்களும் வந்தார்கள். நாம் சம்மதிக்கிறதும் ஆதரிக்கிறதுமான 2 புஸ்தகங்கள் அவனுக்கு விரோதமாக எழுதப்பட்டது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7 வரை நிறைவேறிவிட்டது என்று அஸ்திபாரத்தின் மேல் அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் நிறைவேறிவிட்டது என்று சொன்ன வார்த்தைகளை கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இடிமுழக்கங்கள் அந்த வேத வசனங்களோடு இணைக்கப்பட்டிருப்பதினால் இடிமுழக்கங்களும் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது என்று அவர்கள் உரிமை கோருகிறார்கள். எனது சகோதர சகோதரிகளே, அவர்கள் வார்த்தைகளோடும் தீர்க்கதரிசியின் சரியற்ற இலக்கணத்தை கொண்டும் விளையாடுகிறார்கள். சகோதரன் பிரென்னாமின் படிப்பறிவின் பின்னணியினால் உண்டாயிருக்கிற சரியற்ற இலக்கணத்தை இவர்கள் தங்களுடைய சாதகத்திற்கேற்ப பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தேவன் அதை அவ்விதமாக திட்டமிட்டார். இந்த விஷயங்களை பிரசங்கிக்க தேவன் ஒரு பல்கலைக்கழக பட்டதாரியை பெற்றிருக்கலாம். ஆனால் ஞானிகளிடமிருந்தும் கல்விமான்களிடமிருந்தும் வெளிப்பாட்டை மறைப்பதற்கான வழியில் இதுவும் ஒன்று. தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள ஞானிகள் கல்விமான்களும் செய்தியை சுற்றி கூடி வந்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசியின் எளிமையோ அவர்களை திகைக்க பண்ணிற்று. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டுள்ளன என்று தேவனுடைய தீர்க்கதரிசி கூறிய இடத்தில் அவர்கள் அதை பிடித்து அவர் கூறியதை தத்ரூபமாக எடுத்துக்கொண்டு 7 முத்திரைகளில் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் கூறியதாக சொல்ல முயற்சிக்கிறார்கள். இது பொய் என்று சொல்கிறேன். எந்த தேவனுடைய தீர்க்கதரிசி 7 முத்திரைகள் திறக்கப்பட்டன என்ற பதத்தை பயன்படுத்தினாரோ அதே தீர்க்கதரிசி அவர் தன்னை திருத்தி நான் 6 என குறிப்பிட வந்தேன் என்று கூறினார். 7வது முத்திரை தனக்கு திறக்கப்படவில்லை என்று அவர் கூறிய மேற்கோள்களை தான் சிறிது நேரத்தில் குறிப்பிடுவேன். சகோதரன் பிரென்னாம் 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது என்று கூறிய போது அவர் 7 தனிப்பட்ட முத்திரைகளை குறிப்பிடவில்லை. ஆனால் புத்தகம் திறக்கப்பட்ட நிகழ்வை குறிப்பிடுகிறார் என்று நான் அழுத்தமாக கூறுகிறேன்.
ஏனெனில் அது 7 முத்திரைகளினால் முத்திரையிடப்பட்ட புஸ்தகம். அவர் குறிப்பிடுவது 7 தனிப்பட்ட முத்திரைகள் அல்ல, அவர் குறிப்பிடுவது 7 முத்திரைகளின் நிகழ்வு. இந்த வேத புரட்டு இந்த நிலைமைகளின் கீழ் என் சகோதர சகோதரர்களே, சகோதரன் பிரென்னாமை ஒரு பொய்யராக ஆக்குகிறது. 7 இடிமுழக்கங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை என்று சகோதரன் பிரென்னாம் தெளிவாக கூறினார். இவர்களோ அது வெளிப்பட்டதாக கூறி செய்தியை சுற்றியுள்ள இந்த மூளை அறிவை சார்ந்த ஜாம்பவான்கள் மற்றும் அந்த வேத புரட்டர்களும் தன்னுடைய தீர்க்கதரிசி பொய்யனாக ஆக்க முயற்சிக்கிறார்கள். நம்முடைய தீர்க்கதரிசி ஒரு பொய்யர் அல்ல, அவர் சத்தியத்தை பேசுகிறார். அவர்கள் சொல்வதற்கு நேர்மாறாக அவர் பேசியுள்ளார். 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது சகோதரன் பிரென்னாம் 7 தனிப்பட்ட முத்திரைகளை ஒருபோதும் குறிக்கவில்லை. ஆனால் அவர் உண்மையில் 7 முத்திரையிடப்பட்ட புத்தகத்தின் உடைக்கும் நிகழ்வை குறிக்கிறார் என்று நான் இங்கே சொல்வதை இந்த மேற்கோள்கள் ஆதரிக்கும். மேற்கோள்: இப்பொழுது காவலில் உள்ள ஆத்துமாக்கள் 1963. 7 முத்திரைகள் முடிந்துவிட்டன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த 7 உண்மைகள் அவற்றில் ஒன்றை நான் அறிய அவர் அனுமதிக்கவில்லை. இந்த மூளை அறிவு சார்ந்த மக்கள் சகோதரன் பிரென்னாமின் மொழியுடன் எப்படி விளையாடியுள்ளனர் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா? சகோதரன் பிரென்னாமின் மேற்கோள்களில் அவர் 7 முத்திரைகள் அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டன என்று கூறுவார். ஆனால் அவர்தான் சொல்வதை கவனித்து பார்த்தவுடனே 6 என்று சொல்வதை நீங்களே பார்க்கிறீர்களா? அவைகளில் ஒன்று நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறுவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? இந்த மூளை அறிவு சார்ந்த மக்கள் இந்த வேத புரட்டை வஞ்சனைக்கேதுவாக மாற்றுவதற்கு 7 இடிமுழக்கங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை என்று தீர்க்கதரிசி கூறிய வார்த்தைகளுக்கு பதிலாக இந்த 7 முத்திரைகளின் நிகழ்வை மேற்கோள் காட்டுகிறார்கள். மேற்கோள்: அந்த 7 முத்திரைகள் பரிபூரணமாக வெளிப்படுத்தப்பட்டது. மேற்கோளுக்கு வெளியே. இப்படிதான் அந்த மூளை அறிவு சார்ந்த மக்கள் நினைப்பார்கள். 7 முத்திரைகள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மூளை அறிவை சார்ந்த மக்கள் இதை மட்டும் எடுத்துக்கொண்டு ஓடி மீதமுள்ளவற்றை விட்டுவிடுவார்கள். ஆனால் மீதமுள்ளவற்றை நாம் மேற்கோள் காட்டுகிறோம். மேற்கோள்: தேவன் மனிதனை முதலில் எச்சரிக்காமல் அவனை நியாய தீர்ப்பிற்கு கொண்டு வருகிறதில்லை. 1963. இப்பொழுது கர்த்தருடைய வருகையை குறித்தும் சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்தும் கடைசியாக உள்ள 7 ரகசியங்களுக்காக மாத்திரமே இப்பொழுது காத்திருக்கிறோம். அது காலைக்கு முன்பு நிகழக்கூடும். 7 ரகசியங்கள் 7 இடிமுழக்கங்களை குறிக்கின்றது. 7 முத்திரைகள் உடைக்கப்படும் வரை புத்தகம் முற்றிலும் முத்திரை போடப்பட்ட புத்தகமாகும். இப்போது அது 7 இடிமுழக்கங்களிலிருந்து வேறுபட்டது. 7 முத்திரைகளின் திறக்கப்படுதல் தான் 7 இடிமுழக்கங்களின் வெளிப்படுத்தல் என்று கூறும் எந்த ஒரு வேத புரட்டனும் தவறானவன். 7 முத்திரைகள் திறக்கப்படுவது 7 இடிமுழக்கங்களிலிருந்து வேறுபட்டது என்று சகோதரன் பிரென்னாம் கூறினார். மற்ற அனைத்து முத்திரைகளும் அவிழ்க்கப்பட்டன, ஆனால் 7வது அவிழ்க்கப்படவில்லை. இதுதான் நம்மால் செல்லக்கூடிய அதிகபட்ச தூரம். சகோதர சகோதரிகளே, இவை எனது வார்த்தைகள் அல்ல, இவை தீர்க்கதரிசியின் வார்த்தைகள். இது 7 முத்திரைகளின் புத்தகத்தில் உள்ளது. அவர் இதை ஒரு பொருளாக பிரசங்கித்த போது இதை ஒரு பொருளாக அவர் மக்களிடம் கூறினார். எனக்கு தெரியாது, என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் அதை வெளிக்கொணர முடியவில்லை. ஒரு வெளிப்பாட்டை நான் பெற்றுள்ளேன். அது என்னவென்றால் 7வது முத்திரைதான். 7 இடிகள் எனக்கு தெரியாது. எனக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். எனக்கு அது தெரியாது என்று அவர் கூறினார். சரி, 7 இடிமுழக்கம் என்னவென்று தேவனுடைய தீர்க்கதரிசி அறிந்திருந்தார் என்று என்னிடம் சொல்ல வரும் இந்த வேத புரட்டன் யார்? நான் மல்கியா 4 விசுவாசிக்கிறேன். வில்லியம் பிரென்னாமின் வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். நியூயார்க், அரிசோனா மற்றும் உலகெங்கிலும் இருந்து உருவாக்கப்பட்ட இந்த எல்லா வேத புரட்டுகளும் எல்லா வேத புரட்டர்களும் மற்றும் இதை சார்ந்த எல்லா வியாக்கியானங்களும் பிசாசின் கொள்கைகளாக முத்தரிக்கப்படுகின்றது. நாம் மல்கியா 4 விசுவாசிக்கின்றோம். நாம் அவர்களிடத்தில் கேட்க விரும்பும் மற்றொரு கேள்வி என்னவென்றால், 7 இடிமுழக்கங்கள் வெளிப்பட்டிருந்தால் தீர்க்கதரிசியின் காலத்தில் அவர்கள் ஏன் அமைதியாக இருந்தனர்?
தீர்க்கதரிசி உயிருடன் இருந்தபோது அவர்கள் ஏன் தங்கள் வெளிப்பாட்டை கொண்டு வரவில்லை? அவரிடம் சென்று தங்களுக்கு வெளிப்பாடு கிடைத்ததாக அவரிடம் சொல்ல அவர்களுக்கு 2 ஆண்டுகள் இருந்தன. அவர் அவர்களின் வாயை அடைத்திருப்பார். அவர் அவர்களை பிரசங்க பீடத்திலிருந்து விளாசியிருப்பார். ஆம், அவர் இறந்த பின்னரே, அவர் தனது முதுகை திருப்பிய பின்னரே இவர்களுக்கு அறிவு வந்தது. இவர்கள் அறிவாளிகளானதற்கு இதை குறித்ததான ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு வேத புரட்டை உருவாக்குவதற்கு இவர்கள் 1965 1974 வரை 9 வருடங்கள் காத்திருந்தனர். தேவ தூதர்கள் தான் அந்த 7 இடிமுழக்கங்கள். இதுதான் 7 இடிமுழக்கம் பற்றிய அவர்களின் வெளிப்பாடு. இது வெளிப்படுத்தப்படவில்லை என்று தீர்க்கதரிசி கூறிய போது அது வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்வதில் அவர்கள் தவறு செய்கிறார்கள். இப்போது அவர்கள் ஒருபடி மேலே சென்று தேவ தூதர்கள் தான் இடிமுழக்கங்கள் என்று கூறுகிறார்கள். அத்தகைய கூற்றை செய்தியிலோ வேதாகமத்திலோ காண முடியாது. அது ஒரு வேத புரட்டு. அவர்கள் ஒரு படி மேலே சென்று 7 இடிமுழக்கங்கள் புகைப்படம் பிடிக்கப்பட்டது என்று கூறுகின்றனர். ஏனென்றால் பிப்ரவரி மாதம் 28 1963 அரிசோனா மாகாணத்தில் 7 தூதர்கள் தோன்றினர். சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அந்த 7 தூதர்கள் நித்தியத்திலிருந்து வந்து அவரை பூமியிலிருந்து ஆகாயத்திலே 26 மைல் உயரே தூக்கி சென்றனர். அந்த கூர்முனி கோபுர அமைப்பிலிருந்து தூதர்கள் மத்தியில் அவர் இருந்தார் என்று கூறினார். அந்த மேகம் புகைப்படம் பிடிக்கப்பட்டது மற்றும் லைவ் நாளிதழில் வெளியிடப்பட்டது. இந்த வேத புரட்டு அந்த மேகத்தை தான் 7 இடிகள் புகைப்படம் பிடிக்கப்பட்டது என குறிப்பிடுகிறது. இது ஒரு வேத புரட்டு என்று நான் சொல்கிறேன். அது பிசாசின் பொய். தேவனுடைய வார்த்தை அதை ஆதரிக்கவில்லை. இல்லை, அது தவறாக பொருத்தப்படுகின்றது. இந்த புகைப்படத்தின் மேற்கோளும் சகோதரன் பிரணாம் அந்த மேகத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது 7 இடிகள் என்ற வார்த்தையை நழுவ விட்ட பயன்படுத்திய இடம் கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட தேவ ரகசியமாய் இருக்கிறார் என்ற புஸ்தகத்தில் 33வது பக்கத்தில் உள்ளது. தங்கள் கோட்பாடுகள் மற்றும் வேத புரட்டை ஆதரிப்பதற்காகவும் தேவ தூதர்கள் தான் 7 இடிகள் என்று ஆதரிப்பதற்காகவும் அவர்கள் இந்த மேற்கோளை தவறாக பொருத்தியுள்ளனர். தேவ தூதர்கள் 7 இடிமுழக்கங்கள் அல்ல. அது ஒருபோதும் 7 இடிமுழக்கங்களாக இருக்க முடியாது. தேவ தூதர்கள் ஏன் 7 இடிமுழக்கங்கள் அல்ல? நான் இங்கே சொல்ல போகிறதை சொன்ன பிறகு ஒவ்வொரு வேத புரட்டனுக்கும் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் விசுவாசிக்கின்றேன். 7 தேவ தூதர்கள் 7 இடிமுழக்கங்கள் அல்ல என்று நான் சொல்கின்றேன். நான் அறிந்ததும் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியதுமான ஒரே காரியம் என்னவென்றால் 7 இடிகள் 7வது முத்திரையின் ரகசியத்தை உள்ளடக்கியுள்ளது மற்றும் 7 இடிகள் கர்த்தருடைய வருகையை உள்ளடக்கியுள்ளது என்று சகோதரன் பிரணாம் தாமே கூறியுள்ளார். அது சரியா? 7 இடிமுழக்கங்கள் தேவனுடைய வருகையை உள்ளடக்கியுள்ளது என்று சகோதரன் பிரணாம் கூறினார். அந்த வேத புரட்டனோ அது 7 தேவ தூதர்களை கொண்டிருப்பதாக கூறுகிறான். இல்லை, அது தேவ தூதர்கள் அல்ல. அது தேவனுடைய வருகையை உள்ளடக்கியுள்ளது. எனவே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். 7 இடிமுழக்கங்கள் கர்த்தருடைய வருகையை உள்ளடக்கியுள்ளது என்று நான் சொல்கிறேன். நீங்கள் எப்பொழுதாவது இடிமுழக்கத்தை தூதர்கள் என்று சொல்வீர்களானால் நீங்கள் நம்மை தூதர்களை தொழுகிறவர்களாக ஆக்குவீர்கள். தேவ தூதர்களின் தன்னார்வ தொழுகைக்கு எதிராக வேதாகமம் பேசுகிறது. தேவ தூதர்களின் தன்னார்வ தொழுகை என்பது விக்கிரக ஆராதனை ஆகும். கொலோசியர் 2 அதிகாரம் 19 சொல்கின்றது, மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளினாலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். 7 இடிமுழக்கங்களை தேவ தூதர்களோடு குறைத்து மதிப்பிடுவது என்பது உலகத்திற்கு அஸ்திபாரம் போடுவதற்கு முன் தேவ சிந்தையில் இருந்த மகத்தான ரகசியத்தை நீங்கள் தரம் தாழ்த்துவதற்கு சமமாகும். 7 இடிமுழக்கங்களை மிகவும் குறைவாக மதிப்பிடுவது என்பது அதை மிகவும் தரை தாழ்த்துவதற்கு சமமாகும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனித குலத்திற்கு நடக்கவிருக்கும் மகத்தான ஒரு நிகழ்வு கர்த்தருடைய 2ஆம் வருகை.
ஆகவே தேவனுடைய சபைக்கு வெளிப்படுத்தப்படும்படி சகோதரன் பிரணாமுக்கு அனுமதிக்கப்பட்ட 7 இடிகள் கர்த்தருடைய வருகையாயிருக்கிறது. அவைகள் தேவ தூதர்கள் அல்ல. ஆகவே 7 இடிகள் அந்த 7 தேவ தூதர்கள் என்று சொல்லுகிறதான இந்த தவறான வேத புரட்டை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.